அப்படி மேலோட்டமாக பார்த்துருக்கேன். அப்புறம் நடிக்க வந்தப்போ அப்புறம் ஒரு நாள் நான் ஏதோ ஒரு படம், எந்த படம் மறந்து போச்சு, சூரிய உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். நானும் சூர்யா நடிச்சிட்ருக்கப்போ வந்து நான் சும்மா அப்படியே பார்த்து சொன்னேன், சூரி இந்த பையன் ஒரு பெரிய ஆளாக வருவான் பாருங்க அப்படின்னு. சூரியக்கிட்ட நான் அதை சொன்னேன். அவருக்கு ஏக சந்தோஷம். மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் நான் சொன்னேன் இல்லை, என் மனசில் பட்டது நான் சொல்கிறேன். I somehow had a feeling that he will become a very big, somebody big. But not வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக அவர் வளர்ந்திருக்கிறார். இது நான் வெறும் பெருமைக்காக என் படம் தயாரித்தார் இதெல்லாம் நான் சொல்கிற ஆள் எல்லாம் கிடையாது. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பட் நான் அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். அவர் ஃபேஸில் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் இருக்காது. அவர் எப்போ எஸ் மேடம் அப்படின்ட்டு இருப்பார். ஆனால் அதுக்குள்ளே 1000 ஓடிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவனோட வழி. நான் எப்பவுமே ஒரு மேடையிலேயே சொல்லுவேன். அப்போ ஸ்ரீபிரியா கூட சொன்னாங்க, பசியாப்பக்காரன் புளியாப்பக்காரன் சொல்லி, இல்லை புளிச்சாப்பக்காரனுக்கும் பசியாப்பக்காரனுக்கு உள்ள வித்தியாசம்தான் இந்த சினிமா. எவ்வளோ பேரோட கனவை நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேரோட பயணத்தை நான் பார்த்துருக்கேன். இந்த நீங்கள் 48 வருஷம் என்னை காட்டுறீங்கல்ல, நான் என்னை பற்றியெல்லாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நான் வந்து எல்லாருடைய பயணம், எவ்வளோ ஹீரோஸ், எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ், நான் இன்றைக்கும் நான் எப்போ நினைக்கிறது வந்து, ஏன்னா நானும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே தனி மரியாதைங்க. நான் முன்னெல்லாம் நானும் ஸ்ரீபிரியா பேசப்போ வந்து, ஏங்க ஏவிஎம் சரவணன் சார் எப்போ பார்த்தாலும் கையை கட்டி நிற்கிறாரு அப்படிங்கிறது நாங்கள் 2 பேரும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட முடிவு நான் வந்து ஓப்பனாக இப்போ மேடையில் சொல்ல முடியாது. அவருடைய ஆத்மாக்கு நான் வணங்குறேன். ஏன்னா அந்த கையை எடுத்து விட்டால் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்கிற ஒரு பயத்தில் தான் இருந்திருப்பார். ஏன்னா தட் இஸ் ஹவு சினிமா இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ், இட் ஆப்ரேட்ஸ். டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரதுக்கு. லக்கு வந்து நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பார்ப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம், கொஞ்சம் நஞ்சம். பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க.